ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாள் இந்த குக்டோட பிரியாணி கிட் வந்து வச்சுருந்தேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுமேனு. இன்றைக்கி சண்டேவா, ஸோ எப்படியாச்சும் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் ஒன்றுக்கு 2 பேக்கெட்டாக வாங்கிட்டோம். அப்போ தான் மதியானமும் நைட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். என்னென்னு எடுத்துன்னு பார்க்கலாமா? சரிதா? சாக்லேட் கொடுத்துருக்காங்க. என்ன பாப்பா குடிச்சிக்கோ. அது எடுத்துக்கோ. ரைஸே நம்ம ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம எப்படி பண்ணலாம்னு போய் பார்க்கலாம். வாங்க, ஃபாலோ மீ கைஸ். வாங்க அப்படியே வாங்க. சரிதா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் வந்துட்டு அரிசியை வந்து ஊற வைக்கணும். அரிசிக்கு சிசர்ஸ் எல்லாமே கட் பண்ணுறீங்க. என்ன கரெக்டா எடுத்து எடுக்கிறப்போ சரியா வர மாட்டேங்குது. நாங்கள் வாங்கியிருக்கிறது திண்டுக்கல் பிரியாணி கிட்டு. ஒரு கிட்டோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ் வருது. ஆன்லைனில் வந்து 240 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு கிட்டில் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் சீரக சம்பா ரைஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சீசனிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாங்கள் வந்து நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ணுங்கிறனால 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். அப்போனா 500 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் கொடுத்துருக்காங்க. 2 மசாலா பேக்கெட், 2 சீசனிங் ஆயில் இருக்கும். இப்போ வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் சீரக சம்பா ரைஸ் இந்த பிரியாணி கிட்டுக்கு வந்து 500 கிராம்ஸ் ஆஃப் வந்து மீட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மட்டன், சிக்கன், வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம் எது வேணால் நம்ம வந்து போடலாம். ஓகேவா? கழுவி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறோம் தெரியுதா? மட்டனை வேக வைக்கல, இல்லை கூட வேக வச்சுக்கலாம்ல, தனியாக வேக வைக்கணுமா? நாங்கள் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். மொத்தமாக 1 kg எடுத்தோம். 1/2 kg வந்து பிரியாணிக்கும், பேலன்ஸ் 1/2 kg வந்து மட்டன் பொரியலுக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். தென் வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டன் கொஞ்சம் தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், உப்பு, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் சூப் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நல்லா போட்டு வேக வச்சுக்கிறேன் நான். அந்த பேக்கெட்லேயே அவங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணுங்கிறது. இப்போ நான் வந்து 1/2 kg ஊற்றுறதுனால கரெக்டாக வந்து தண்ணி அளவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல சூப்பு, அதையுமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பிரியாணி மட்டும் செஞ்சால் பத்தாதுல, அதனால் கூட வந்து இந்த கடலைப்பருப்பு போட்ட தால்ஜா, அப்புறம் வந்து வெங்காய பச்சடி, மட்டன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணோம். நான் வந்து தால்ஜா சாப்பிட மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் மற்ற வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி தால்ஜாவும் சொல்லி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த குக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். மெயினாக அவங்க போடுற அந்த சஞ்சனா அவங்களோட வீடியோஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாகவே இந்த பிரியாணி கிட் வாங்கி ட்ரை பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் டைமே அமையவே இல்லை. வீட்லேயே நாங்களே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மதுரையில் கரடியா? எங்கே? கறி வாங்குற இடத்துல. மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக மட்டன் வேக வச்சாச்சு. இது வந்து கரெக்டான வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம். மசாலாலாம் போடாமல் வேக வச்சு சாப்பிட்ற அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருப்போம்ல.
ஊற்றி ஃபுல்லாக போட்டுருணுமா? அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. இல்லைண்ணே, மட்டன் தனியாக ஆமாம், மட்டன் தனியாக எடுத்துக்கோ. தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுக்கணும். ஓகே. அது தனியாக பாத்திரத்தை எடுத்து அதில் தானே தாளிக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். பள்ளியில் வந்து கலந்துட்டோ. ஓ ஓகே. தாளிக்கும் போது தட்டிங்க கலந்து. ஓகே. நான் தனியாக செஞ்சிட்ருக்கேன்னுட்டு எங்கள் அத்தை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மட்டன் சூப்பும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குக்கரில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த மசாலா சாஷெட் வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிறேன். 2 பேக்கெட் இருக்கனால 2யுமே நான் நல்லா ஊற்றிக்கிறேன். ஒரு சிம்மில் வச்சு நல்லா வந்து சாட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. இதிலே நிறைய ஆயில் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. இதுவே ஒரு மசாலா பேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதோட ஸ்மெல்லு. ஓப்பன் பண்ணி போட்டேன் பாருங்க எப்படி இருக்கு. மோனே பார்த்து சரியா. சிம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்குறப்போ வந்து அது நல்லா குக் ஆயிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு நல்லா டீப்பாக குக் பண்ணுறோமோ அப்போ தான் மசாலாஸ் வந்து நல்லா ஆல்ரெடி அவங்க வந்து குக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு லேசாக வந்து சாட்டே பண்ணிக்கணும். நல்லா சாட்டே ஆனக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மட்டன், அது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி மட்டனை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டு இருந்திருக்கேன். இந்த வீடியோ எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்தா தான் தெரியும். ஆமாம். எங்கே வச்சுருக்கேன் தண்ணி இருக்குதா? இருக்கு, நல்ல தண்ணி தான். இப்போது நம்ம பிரியாணிக்கு ஊற்ற வேண்டிய அளவு தண்ணி வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாக்டாக நம்ம ஊற்றினா தான் அது குழையாமல் வரும். தென் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஊற்ற முடியும். ரொம்ப குழஞ்சிச்சின்னா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், அதே நல்லா இருக்காது. அதேமாதிரி விதையாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அளவு தண்ணி எடுத்து ஊற்றணும். நல்லா கொதிச்சோன்னா போட்டு தம் போட்டு. ஓகே, எஸ். தண்ணி நல்லா கொதிக்கும். உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ தண்ணி வந்து நல்லா ஊற்றியாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிரும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கும். நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, நான் வந்து 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் உள்ளுக்குள்ளே நல்லா போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவை கிடையாது. இந்த ஒரு கிட்டோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ் சொல்கிறாங்க. மொத்தம் 1 to 2 சர்விங்ஸ் 3 சர்விங்ஸ் வரை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்ணுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. ஒருவேளை மதியம் மட்டும் சாப்பிட்றனாச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் இது போக ஒயிட் ரைஸும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். ஏன்னா தயிர் சாதம் சாப்பிட்ணும், அப்புறம் ரசம் சாதமும் சாப்பிட்ணுமா. ஸோ இது வந்து நமக்கு வந்து 2 to 3 சர்விங்ஸ் வந்து கண்டிப்பாக பத்தும். லிமிட்டடாக சாப்பிட்றாச்சு. நல்லா சாப்பிட்றவங்களாம் இருந்திங்கன்னா பத்தாது.
இப்போ பிரியாணி வந்து நல்லா விசில் போட்டு மூடியாச்சா. கரெக்டாக ஒரு 2 to 3 விசில் வரட்டும். அவங்களும் கொடுத்துருக்காங்க எத்தனை விசிலில் வந்து நம்ம ஆஃப் பண்ணணுங்கிறத. அதுபடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து எங்கள் அத்தை வந்து என்னது மட்டன் சுக்காவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்ருக்காங்க. கொஞ்சமா பாருங்க, உங்களுக்கு எனக்கு கத்திக்கு வேணும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு போதுங்களா? கொஞ்சமா போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு கிரேவியை வச்சு கையில் போட்டு செஞ்சிருவா. இதில் ஒட்டி இருக்கலாம். கையில் போட்டால் தான் ஒழுங்காக வரும். அந்த கறி பிரட்டல் அது பேர் தான். நான் சாப்பிடுவேன் இந்த சட்டி சோறு. சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணதுமே அவங்க கொடுத்துருக்க சீசனிங் ஆயில் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறேன். சீசனிங் ஆயில் ஊற்றணும். பாருங்க என்ன இடு பிடிச்சிருச்சா? எங்க கிளறவா வாங்கிட்டு வாங்க. குழஞ்சிருச்சோ? சூப்பராக இருக்கு. பிடிச்சிருச்சு. நல்லா ரெடியாங்க. மேலே வச்சுடுங்க. இப்போதானே தெரியும். அதே குறையவே இல்லை பத்தியா? கரெக்டாக இருக்கு. நீ வந்து சொன்ன அதுக்கு நான் அப்புறம் தான் யோசனை பண்ணேன். 2 டம்ளர் விட்டுறா எப்படி 1/2 கிலோ விட்டு பெரிய ஹாட் பாக்ஸில் போட்டுருவோம் அதை. ஆனால் மசாலா எல்லாத்தையும் சேரல. அதான் இப்படி பண்ணணும்ல. ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிண்டவா? போடவா? அவங்க ஏழை மனுஷன் சட்டையை வாங்கி போடவே இல்லை. நான் சட்டையே வாங்கலை. அப்போ நான் எவ்வளோ ஏழை? எனக்கு என்னமோ மது பேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கறி எடுத்து பாக்ஸ்ல போட்டேன். சாப்பிட்டாக்கவா? சத்திட்டு அப்படியே வாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் பிரியாணி. கறி கறி அது ஒரே பிளேட்ல போட்டு கொண்டு போயிருவேன் நான். என்ன செய்யணும்? பாத்திரத்தை பூரா வளர்த்து விளக்கி எடுத்து நீட்டாக காமிச்சிட்டியா உனக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த பொண்ணு வேலை செய்யுதுன்னு. அதையும் சைடோட சைடெல்லாம் வச்சு தயிர் பச்சடி அழகாக வளர்க்கி
வச்சு பாருங்க. அது வந்து கிச்சனே காணும். அதுல காமிக்கிறதும் கொஞ்சம் அழுக்காக இருக்கு. அதுல தெரியவே தெரியாது. சுத்தமா பாப்பா கழுவி வச்சுக்கிறது. வால்யூம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்க. என்னது எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? அவங்க இன்னும் நானே கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரி கேட்டுட்ருக்கேன். நல்லா தானே இருக்குது? ஓகே. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு இந்த திண்டுக்கல் பிரியாணி கிட்ட தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்றதுனால காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக சாப்பிட முடியுமான்னு தெரில, பட் ஏதாச்சும் ஒரு அவசர நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து மட்டனில் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். குக்குடு ஆதியெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அந்த பிரியாணி கிட்ட நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you all.